வணக்கம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு எண் 09/2024 பத்தி நீங்க கொடுத்திருந்த தகவல்களை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ம் வணக்கம். இது ஜூலை 26, 2024 அன்று வெளியானது. ஆமா, குறிப்பா ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுல அந்த நேர்காணல் இல்லாத பதவிகளுக்கானது இது. கரெக்ட். இதுல முக்கியமா உதவியாளர், பொறியாளர் சிவில், அப்புறம் நிர்வாக சர்வேயர், ம் இந்த மாதிரி பதவிகளுக்கு ம் அதுக்கான பதவி குறியீடுகளும் அறிவிப்புல இருக்கு. ஆமா, அது நீங்க பாத்துக்கோங்க. இது அடுத்த கட்டமான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு தற்காலிகமா தேர்வானவங்களுக்கான தகவல்கள். ஆமா, நாம இதுல இருக்கும் முக்கிய அம்சங்களை பாலசலாம். சொல்லுங்க. இது அக்டோபர் 2024ல நடந்ததே அந்த கணினி வழி தேர்வு சிபிடி, அப்புறம் ஓஎம்ஆர் தேர்வு. ஆஹா. அதோட முடிவுகள். ஓ, சரி சரி. அப்புறம் February 20, 2025ல மார்க்ஸ் ரேங்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஆமா, அத வச்சுதான் இந்த தற்காலிக பட்டியல் இல்லையா? அதேதான். அதோட அடிப்படையில தான் இந்த தற்காலிக பட்டியல் ரெடி ஆயிருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கான ஒரு என்ட்ரி மாதிரி. அப்போ இந்த முக்கியமான அடுத்த கட்டம், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு சிவின்னு சொல்றோம்ல அது. ஆமா. அப்புறம் கலந்தாய்வு கவுன்சிலிங், அது எப்போ எங்க நடக்க போகுது? அப்புறம் இந்த சிவி கவுன்சிலிங்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? நிச்சயம். முதல்ல சிவி, அதாவது சான்றிதழ் சரிபார்ப்புனா உங்களுடைய அசல் கல்வி சான்றிதழ், வயது, வகுப்பு சான்றிதழ், இடஒதுக்கீடு, இது எல்லாத்தையும் ஒரிஜினல்ல வெரிஃபை பண்றது. சரி. கலந்தாய்வுங்கிறது அதுல தகுதி பெற்ற நீங்க காலி இடங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பதவி, இடம், இதையெல்லாம் செலக்ட் பண்ற முறை. ஓ, புரியுது. இது எப்போ எங்க நடக்குது? இது ரெண்டுமே May 7 அப்புறம் May 8, 2025 தேதிகள்ல சென்னையில இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல நடக்கும். டிஎன்பிஎஸ்சி சாலை, சென்னை 3 அந்த அட்ரஸ்லயா? ஆமா, அங்கதான் தற்காலிகமாக தேர்வான உங்களை போன்றவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாம் அறிவிப்புல கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பட்டியல்ல பேர் இருக்கிறது மட்டுமே வேலை கிடைச்ச மாதிரி இல்லன்னு சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். அந்த தற்காலிகமானதுங்கிற வார்த்தை கொஞ்சம் சிலருக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கலாம். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது முற்றிலும் தற்காலிகமானதுதான். இது ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜ் மாதிரி. அதாவது உங்களுடைய வயது, பாலினம், வகுப்பு சான்றிதழ், அப்புறம் முக்கியமா பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழியில் படிச்சதுக்கான சான்று. ஆமா, பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட். அது அப்புறம் ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் ராணுவத்தினர் மாதிரி சிறப்பு ஒதுக்கீடுக்கான ஆதாரங்கள், உங்க எஜுகேஷனல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தோட அசல் சான்றிதழ்கள், ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போனோம். ஆமா, எல்லா ஒரிஜினல்ஸையும் சரிபார்த்த பிறகுதான் உங்க தகுதி ஃபைனல் ஆகும். இதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா, இல்ல சில சர்டிபிகேட்ஸ் குடுக்கலனா, அப்போ என்ன ஆகும்? விண்ணப்பம் நிராகரிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்போ இந்த சிவிஎன் கவுன்சிலிங்க்கு எப்படி கூப்பிடுவாங்க? கால் லெட்டர் தபால்ல வருமா, இல்ல எப்படி தகவல் வரும்? இல்ல, தபால் மூலமா எதுவுமே வராது. அதுல தெளிவா இருக்கணும். ஓ, அப்படியா? ஆமா, அந்த அழைப்பாணை, அதாவது கால் லெட்டர் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல தான் போடுவாங்க. நீங்க தான் அதை டவுன்லோட் செஞ்சுக்கணும். ஓகே. அது மட்டும் இல்லாம நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும், அப்புறம் இமெயில் ஐடிக்கும் மெயில் வரும். சோ மொபைல், இமெயில் ரெண்டையும் செக் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா, அது கவனமா பாத்துக்கோங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல நேரத்துல நீங்க போகலனா அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. அது ரொம்ப முக்கியம். இந்த அழைப்பு விகிதம் பத்தி சொல்லுங்களேன். ஜெனரல் டோனுக்கு 1.3, மத்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 1.15 இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம்? இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. ஆமா, இது ஒரு நடைமுறை காரணம்னு சொல்லலாம். பாருங்க, கூப்பிடுற எல்லாருமே சிவில பாஸ் ஆயிட மாட்டாங்க இல்லையா? சரிதான். சிலர் எல்லா சர்டிபிகேட்டும் சரியா வச்சிருக்க மாட்டாங்க, இல்ல சிலர் கவுன்சிலிங்கே வர முடியாம போகலாம். ஓ, அதனால எல்லா காலியிடங்களும் நிரம்பணுங்கிறதுக்காக டிஎன்பிஎஸ்சி யூஸ் பண்ற ஒரு மெத்தட் இது. இந்த 1.3, 1.15 ரிசர்வேஷன் ரேஷியோ போதுமான தகுதியான ஆட்கள் கடைசி வரைக்கும் கிடைப்பாங்கங்கிறது உறுதி செய்து. புரியுது. இப்போ கலந்தாய்வுல ஒரு பதவியை செலக்ட் பண்ணிட்டோம், ஆனா அப்புறம் மனசு மாறிடுச்சு, வேற போஸ்ட் நல்லா இருக்குன்னு தோணுது, மாத்திக்க முடியுமா? சான்ஸே இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கலந்தாய்வுல நீங்க செலக்ட் பண்ற பதவி, துறை, யூனிட் எல்லாமே ஃபைனல். ஓ, அப்போ யோசிச்சு முடிவெடுக்கணும். ஆமா, எந்த காரணத்துக்காகவும் அதை மாத்தவே முடியாது. ஒரு தடவை ஒரு போஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா மத்த போஸ்டுக்கான கவுன்சிலிங்ல நீங்க கலந்துக்க முடியாது. அதனால டெய்லி ஈவினிங் வேகன்சி லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஒவ்வொரு நாள் கலந்தாய்வு முடிஞ்ச பிறகு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல அன்னைக்கு என்னென்ன இடங்கள் காலி இருக்குன்னு விவரங்களை வெளியிடுவாங்க. அத பார்த்துட்டு போணும். கண்டிப்பா.
அத தொடர்ந்து பார்த்து நல்லா யோசிச்சு உங்க ரேங்க்குக்கு விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். இந்த இந்த முழு தேர்வு நடைமுறையும் ஒருவேளை சென்னை ஹைகோர்ட்லயோ இல்ல மதுரை பெஞ்ச்லயோ இது சம்பந்தமா வழக்குகள் ஏதாவது பெண்டிங்ல இருந்தா, ஓ, கேஸ் ஏதாவது இருந்தா? ஆமா, அதோட இறுதி தீர்ப்புகளுக்கு உட்பட்டது. அதையும் மனசுல வச்சுக்கணும். அப்போ இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சுருக்கமா சொன்னா? முக்கியமா இந்த அறிவிப்பு வந்து சிவி, கவுன்சிலிங் தேதிகள், இடம், அப்புறம் தற்காலிக பட்டியல்ல இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் சொல்லுது. ஆனா இது இறுதி முடிவு கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் நம்பர் 1 பாயிண்ட். இது தற்காலிக பட்டியல். உங்க தகுதி வந்து அசல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அப்புறம்தான் உறுதி செய்யப்படும். ரெண்டாவது, தகவல் தொடர்பு. வெப்சைட், SMS, இமெயில் மூலமா தான், தபால் வராது. கரெக்ட். மூணாவது, ஒரு தடவை நீங்க செலக்ட் பண்ண பதவியை மாற்ற முடியாது. அதுவும் ரொம்ப முக்கியம். சரி, அப்புறம் இந்த பட்டியல்ல நம்பர் இல்லன்னா? நம்பர் இல்லனா நீங்க அந்த குறிப்பிட்ட பதவிகளுக்கான அடுத்த கட்டத்துக்கு, அதாவது சிவிக்கும் கவுன்சிலிங்க்கும் தேர்ந்தெடுக்கப்படலைன்னு அர்த்தம். ஓகே. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த மாதிரி தேர்வு நடைமுறைகள் பத்தின எல்லா தகவல்களும், அதாவது நோட்டிபிகேஷன்ல இருந்து ஃபைனல் செலக்ஷன் வரைக்கும், ம். தேர்வர்கள் வந்து இன்னும் குழப்பம் இல்லாம ரொம்ப எளிதா ஒரே இடத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க டிஎன்பிஎஸ்சி இன்னும் என்ன மாதிரி புதுமையான முயற்சிகள் செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க.